வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. அதை சொல்கிறதுக்கு தான் அவர் சும்மா அப்படியே வருவார். இப்போ டடா பாபாய் சொல்லிடலாம். எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுப்பா, அதனால் என்னால் வாக்கிங்லாம் வர முடியாது. ஸோ நம்ம காரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். நான் வாய்ஸ் வரலாம் நான் பண்ணிக்கிறேன். அது பேக்ரவுண்டில் கிளாஸ் பண்ணாத டைரெக்ஷனில் வந்தால் ஒரு பார்க் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மரம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்ததா சொல்கிறாங்க. நந்தி வந்து இன்னும் பெரிய நந்தியாகவே இருக்குது. வந்தாச்சு. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். செம்ம சூப்பராக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக. ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய ஷூட் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஒசூர் வந்திருக்கோம். ஸோ ஒசூரில் எங்கள் ரிலேட்டிவ் பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. கிஷோர் அண்ட் பிரியாக்கா ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. பரந்தாமன் அண்ணா வந்திருக்காங்க. அண்ட் ஏர்லி மார்னிங் 4 o'clock நான் வந்து ரீச் ஆனேன். அந்த டயத்தில் கூட ஷார்ப்பாக 10 மினிட்ஸில் வந்துட்டு பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. அவங்க டீ காஃபி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு டீ காஃபி பழக்கம் கிடையாது. அதனால் நான் அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஸ்வெட்டர் அண்ட் ஸ்கார்ஃப் இதெல்லாம் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா சில்லுன்னு இருந்துச்சு. ட்ராவல் பண்ணிட்டு வரவும் என்னால் முடியல. ஸோ அதனால தான். அண்ட் கிஷோர் வந்துட்டு செம்ம ஆக்டிவாக இருந்தான். நைட் வந்துட்டு படத்துக்கு போயிட்டு வந்தோம். இருந்தாலும் உங்களை வந்து நாங்கள் பிக்கப் பண்ணுறது கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். என்ஜாய் பண்ணுறடா லைஃப்பை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் நம்ம பார்க்குறதுக்கே வந்துட்டு தூங்கி எந்திரிச்சு ஃபேஸில் எல்லோரும் பயந்துருவீங்க. பட் இருந்தாலும் இதுதான் என்னோடய ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். வித் மேக்கப் வித்தவுட் மேக்கப் பார்த்துருப்போம். பட் நம்ம வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு ஒரு தூங்க மூஞ்சி ஃபேஸ் பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுதான் என்னோடய ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன். அண்ட் கிஷோரே வந்துட்டு பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் எங்களோட நியூ இயர் ஷூட் பற்றி பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். செம்ம ஃபன்னாக பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அண்ட் இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி ஆன் தி வேல என்னென்னலாம் இருக்குது ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்துட்டு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஏரியாலாம் வந்துட்டு இப்போ ரீசண்டாக தான் இவ்வளோ தூரம் கடை ஷாப்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்கள் போயிட்டுருக்க வழியில் காந்தி சிலை இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் காமிச்சாங்க. அண்ட் காந்தி சிலை அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கே நம்ம வந்துட்டு ஒரு நாள் விலாக் மாதிரி சுற்றி பார்த்துட்டு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த ஏரியா ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் தான் இருக்கான். அண்ட் அந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அந்த ஷெட்டு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஏரி அப்படின்னு சொன்னாங்க. லேக் இருக்குது, பெரிய லேக் இருக்குதுன்னு சொன்னாங்க. அண்ட் இந்த இடத்துலலாம் வந்துட்டு இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு 2 to 3 இயர்ஸ் இந்த ரேஞ்சில் தான் இந்த பில்டிங்ஸ்லாம் இருக்குது. அது வரையிலும் இது வந்து சும்மா நார்மலான ஒரு பிளேஸாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போலாம் வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, கமர்ஷியல் அதிக அளவில் வந்துருச்சு. ஸோ அது பில்டிங்ஸ் இதெல்லாமே நிறைய வந்துருச்சு. ஏரியாவே வந்துட்டு மாறிடுது. அண்ட் கிறிஸ்மஸ் டைம் இல்லையா, ஸோ ஸ்டார்ஸ்லாம் ரொம்ப அழகழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது. சர்ச் இங்கே இருக்கக்கூடிய பெரிய சர்ச்சுன்னு சொன்னாங்க. அண்ட் ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன் இது எல்லாமே நம்ம வந்துட்டு இப்போ ஏர்லி மார்னிங் 4:10 எஸ் 4 o'clock 10 minutes அந்த ரேஞ்சில் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அண்ட் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தேன். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் பிரியாக்கா வீட்டுக்கு. ஷாக் ஆகி நான் என்ன கேட்டுட்ருக்கேன் அப்படின்னா, என்ன கேட்டேன் அப்படின்னு எனக்கே தெரியல. ஓகே நம்ம வந்துட்டோம். ரெஃப்ரெஷ் ஆகணும். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்துட்டு ஷூட்க்கு ரெடி ஆகணும். ஹாய் ஹரி. ஹாய். என்னோட நியூ ஃப்ரெண்ட். ஹாய் சொல்கிறா. ஹாய். அவர் எங்கே நிற்கிறான் பாரு. சொல்லுங்கள் என்ன வேணும் ஆர்டர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. உன் பேர் சொல்கிறா. ஹரிஷ். ஹரிஷ். உன் பேர் என்னடா? கிஷோர். கிஷோர். ஓகே. இவன் வந்துட்டு எங்கள் ரிலேட்டிவ். இவன் வந்துட்டு இப்போ எனக்கு கிடச்சிருக்க நியூ ரிலேட்டிவ். ஏன்னா நியூ ஃப்ரெண்டு, அதனால் ரிலேட்டிவ் ஆகிட்டோம். அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் சொல்லியிருக்கேன் ஒசூர் வந்திருக்கோம், ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கோம். மார்னிங் வந்து வாக்கிங் போகலாம் வாங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுப்பா, அதனால் என்னால் வாக்கிங்லாம் வர முடியாது. ஸோ நம்ம காரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ வெயிட் ஃபார் மை ப்ரோ. ஸோ வந்தோடனே எல்லோரும் காரில் போகிறோம். இவங்கெல்லாம் காஃபி சாப்பிடுவாங்க. இவங்க சாப்பிட்ற காஃபியை நான் பார்க்குறதுக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் நான் போகிறேன். உண்மையானது விஷயம் அதுதான். ஓகே, இன்னைக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஃபன் ஃபில்லாக இருக்கும்லடா? இருக்கும் கன்ஃபார்மா. ஓகே. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பா. நவதி அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. அந்த ஏரியாவே ரொம்ப சூப்பராக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதே ஆண்டு வேலைக்கு வந்து டேரக்டாக போயிட்டு அண்ட் எகெயின் வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஹோட்டல் வந்தாச்சு. டிஃபன் சாப்பிட்டுட்ருக்கோம். கிஷோர், ஹாரிஷ் அண்ட் அண்ணா கூட, பரந்தாமன் அண்ணா கூட. அண்ட் ஹாரிஷ் வந்துட்டு என்னோடய நியூ ஃப்ரெண்ட். ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். செம்ம ஜாலியாக பேசினான். ஹாய் அண்ணா. ஹாய். சரி, சாப்பிட வந்த இடத்துல நம்ம சாப்பிடணும், நமக்கு ஷூட்டுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த மொபைல் என்ன மாடல்க்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். ஐயோ இந்த மொபைல் கிளாரிட்டி இல்லைடா, நான் மாற்றணும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம்.
அண்ட் இப்போ நம்ம ஷூட் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. எங்கே ஷூட் நடக்குது அப்படின்னா ஒரு சபாவில் தான் ஷூட் நடக்குது. ஸோ அங்கே வந்துட்டோம். ஸோ திங்ஸ்லாம் இவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தாங்க. நம்ம எப்பயும் போல் நம்ம வந்துட்டு செல்ஃபி பைத்தியம் இல்லையா, ஸோ செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வந்துட்டு அந்த சபாக்குள்ளே வந்தாச்சு. அண்ட் இந்த அட்மாஸ்பியரே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஷூட்லாம் மோஸ்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு. அதை நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்டு ஒரு மினி மீல்ஸ் ரொம்ப சூப்பர்பான ஒரு டேஸ்டியான ஃபுட். ஹாய் ஹரிஷ். இவன் தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு செம்ம ஃபன் பண்ணதே இவன் தான். அண்ட் கிஷோரும் வந்துட்டு ஜாலி தான். அண்ட் அண்ணா ஹாய், அண்ணா ஹாய். அண்ட் நியூ சிங்கர்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம கூட வந்து செம்மையாக பேசினாங்க. ஹாய் அக்கா, நாங்களாம் போய் எடுத்துகிட்டு இருந்தோம். அக்கா இந்த சைடு அப்பளத்தோடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அட காட்டுங்கக்கா, அப்பளத்தையும் காட்டுங்க அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்னாங்க. அண்ட் ரொம்ப சூப்பராக ஃபன்னாக போச்சு. பிஸ்கட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஷூட்டை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அண்ட் ஜப்பான் ரெடி ஆகிட்டான். பாய். நான் இன்னும் விழாக்கு பாய் சொல்ல. ஸோ ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு தான் பாய் சொல்லியிருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்சது சும்மா ஒரு 3 பேக்கெட் பிஸ்கட்டு தேர்த்திருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாப்பிட்டுட்டு திருச்சி வரலாம் அப்படின்ற ஒரு பிளான். பட் அப்படிலாம் வரமாட்டேன். பிகாஸ் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப வெயிட் போட்டுருவோம். அண்ட் இன்றைக்கி நான் வந்து ஒரு நியூ ஃப்ரெண்ட் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஹீஸ் ஹாரிஷ். டேய் அவனை டீசெண்டாக ஹாரிஷ் அப்படிங்கிற டே ஹரிபாலாஜி. ரொம்ப சூப்பரான ஒரு டைப். பரவாயில்ல, நம்ம எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. நமக்குன்னு ஒரு தனி ஒரு எப்படி சொல்கிறது அந்த மொமெண்ட் இருக்குது. டே அப்படி தானடா? என்னது அப்படி தானே? அப்படிதான். என்ன சொன்னேன் சொல்லு. அப்படிதானா? அப்படிதான். அது என்னடா கையில்? அது என்னது தெரியல. டீ தெரியல. எப்படி பார்த்தீங்களா பையன்? அவ்வளோ நல்ல பையன், தங்கமான பையன். திருச்சி வந்தா வாடா. வரேன். ஷூட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் பேக்கப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கோவிலில் நிறைய சூப்பரான விஷயம்லாம் இருக்குது. அண்ட் எந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு சிவன் கோவில், மலைக்கோவில் தான் போயிட்டுருக்கோம். இந்த கோவிலில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த கோவில் அதாவது பிரம்மா, சிவன், பெருமாள் இது 3ம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கே ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பட் பார்க்குறச்ச ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்கள். ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒசூரில் ஒரு மலை கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் வியூஸே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஷூட் பண்ணுங்கிறதுக்காகவே நான் வந்தேன். இதோட ஸ்பெஷல் என்ன? இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன ஜி? இது வந்து சந்திரசூடேஸ்வரர் மலை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் இங்கே வந்து தவம் பண்ணார். சிவனே வந்து? ஆமாம். சரி சரி. அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அவருக்காகவே ஒரு கோவில் வச்சுருக்காங்க. ஓகே. இப்போ வந்து அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்தோன்னா கும்பாபிஷேகம் நடந்தது. ஓகே ஓகே. ஸோ சிவராத்திரி அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். சூப்பர் சூப்பர். இப்போ இதை சுற்றி வந்துட்டு நம்ம இந்த திருவண்ணாமலை மாதிரி இங்கே வீடெல்லாம் இருக்குது சுற்றி? ஆமாம் ஆமாம், சுற்றி வீடு இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு படிக்கட்டுலேயும் போகலாம். நீங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி காரு, 2 வீலரு பெரிய லெவலில் போகணுங்கிற பஸ்ஸு அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் உண்டு. அந்த ஃபெசிலிட்டிஸ் அங்கே மேல் வரைக்கும் போகிறதுக்கு நமக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பர் சூப்பர். இப்போ இந்த கோவிலில் வந்து இந்த வேண்டுதல் நிவர்த்தி ஆகிறது இது மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும்ல ஒரு விஷயம்? ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் கிடையாது. சரி. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துலேருந்து கிராமத்துலேருந்து வந்து இங்கே ஸ்டே பண்ணவங்க தான். ஓகே. ஸோ அதே போல் வந்து இது டெவலப்பே ஆகாமல் இருந்தது. இந்த மலை கோயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து அங்கே அந்த மேலே பசங்க உட்காந்துருக்காங்க பாருங்க அந்த இடத்த காட்டுங்க. ஸோ அந்த இடத்துல ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருந்துச்சு முன்னாடி. கிட்டத்தட்ட நம்ம 18 ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஆமாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலரிங் கொடுத்தெல்லாம் கிடையாது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டு ரொம்ப ஓல்டு ஏக வரணும் அது மாதிரி. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. எப்படி திடீர்னு இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து இங்கே ஒசூரில் இருந்த மக்களோட வெளி கண்ட்ரி வேறு ஸ்டேட்லேருந்து வந்து இங்கே தங்கினவங்க தான் அதிகம். ஜாபுக்காகயா? ஜாபுக்காக. ஏன்னா இங்கே கம்பெனிஸ் வந்து நிறையா இருந்தது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஃபேசிடியஸியான்னு சொல்லிட்டு டைப்பிஸ்ட் கம்பெனி இருந்தது. டைப்ரைட்டிங் மிஷின் தயார் பண்ணுற கம்பெனி. ஓகே. அதுக்கப்புறம் புரூக்பான்னு சொல்லிட்டு டீ ஜவுளிகள். ஓகே. எலக்ட்ரானிக்ஸ் நிறையா இருந்தது. எலக்ட்ரானிக்ஸ்.
ஒர்க்குக்கு ரெக்ரூட்மெண்ட்டு. ஆமாம், ரெக்ரூட்மெண்ட். ஆ ஸோ அவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து ஃபேமிலி ஆகுறாங்க. ஆ புரியுது புரியுது. முதல்ல ஒன்றா இருந்தது, அப்புறம் 2, 3, 4 ஓகே. ஸோ இங்கே நிறைய டெவலப் ஆகுது. ஸோ இவங்களுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு வேறு இடமே கிடையாது. அதனால் இந்த மலை கோயிலை என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது இங்கே 3 மலை. இங்கே மட்டும்தான் இதில் ஃபேமஸ் என்னன்னா, ஆ ஒரே நேர்கோட்டில் இருக்கும். மலையேவா? சிவன் மலை, பிரம்மா மலை. இங்கே பிரம்மா மலை இருக்கும். சரி. ஆமாம், அங்கே ஒரு குட்டியாக இருக்கே. ஆமாம், அவங்க குட்டியாக வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது பிரம்மன் மலை, அது பிரம்மன் மலை, இது சிவன் மலை. இது சிவன் மலை, இதுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா பெருமாள் மலை. பெருமாள் மலை பின்னாடி. ஆ இது 3மே வந்து ஒரு நேர்கோட்டில் இருக்கும். சூப்பர் நிறைய சூப்பர். வந்து மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று சிவன் மலை இருக்கும், இல்லைன்னா பெருமாள் மலை இருக்கும். ஏதாவது ஒன்று 2 தான் இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதில் 3மே ஒன்றா இருக்கும். ஸோ அங்கே அந்த அந்த மலை தெரியும். ஆமாம் ஆமாம். ஸ்ட்ரைட்டாக காமிச்சிட்டோம். பிரம்மா மலை. அது பிரம்மா மலை. இப்போ நம்ம வந்திருக்கிறது சிவன் மலை. நந்தி வந்து நல்லா பெரிய நந்தியாகவே இருக்கு. ஆக்சுவலாக படிக்கட்டு மூலமாக தான் இப்படி வரலாம். ஓ, ஏறி வரவங்க. படி ஏறி வரவங்க இந்த சைடு. இல்லைங்க வேணாம். ஆக்சுவலி இப்போ நம்ம கோவில் வந்தது சன்னதியை போய் சேவிக்கிறதுக்கு கிடையாது. இங்கே இருக்க வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இப்போ நம்ம வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரு குட்டியாக ஒரு பார்க் இருக்குது மக்களே. ஸோ அந்த பார்க் விசிட் பண்ணுறதுக்கு தான் போகலாம் அப்படின்னு. வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய மரம், செடி, கொடிகள் இதெல்லாம் இருந்தது. அண்டு இந்த கோவிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சு அடுக்கியிருக்காங்க பாருங்களேன். உங்களுக்கு இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைன்னு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சு வீடு கட்டணும், சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்லாம் வந்துட்டு பிரார்த்தனை வச்சு அந்த பிரார்த்தனையும் நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடு நம்ம வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூட் வருது. ஸோ அதுலேருந்து நம்ம நடந்து வந்துட்டுருக்கோம். டபுள் சைடு பார்த்திங்க அப்படின்னா க்ரீனரிஸ் தான் இருக்கும். அண்ட் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா வியூ பாயிண்ட் அப்படியே வேறு லெவலில் இருக்கும். நம்ம வந்து ஹைட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ சிட்டியிலேருந்து ஹைட்டில் இருக்கும். அதனால் வியூஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போது இந்த கோவில் இதுதான். அந்த சன்னதியிலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த டிரெக்ஷனில் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். ஸ்டார்டிங்கில் இந்த ஆலமரமும் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த குட்டி சாமியும் தான் இருந்திருக்கு. அண்டு காலப்போக்கில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வேண்டுதலை, பிரார்த்தனை இதெல்லாம் வச்சு கோவில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நிறைய பேர் வந்து ஃபேமிலிஸோடு வந்து விசிட் பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம 3 கோவில் வந்து ஒரே ஸ்ட்ரைட் பாயிண்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. என்னென்ன அப்படின்னா பிரம்மா கோவில், சிவன் கோவில் அண்டு விஷ்ணு கோவில், பெருமாள் கோவில். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அங்கே தெரியுது இல்லையா, இந்த மலை தான் வந்து பெருமாள் கோவில். அண்ட் நம்ம நின்றுட்டுருக்கிறது சிவன் கோவில் மலை. அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது பிரம்மா கோவில். இப்போது நம்ம இறங்கி வரும்போது நீங்களே பார்ப்பீங்க, அங்கே மக்கள் நடந்து வராங்க இல்லையா. நம்ம வந்து காரில் தான் வர முடியுமா, நடந்துலாம் போக முடியாதா அப்படின்னா நீங்கள் நடந்தும் வரலாம். நடந்து வரதுக்கும் பாதை அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கார் வர வழியிலே நடந்து வரலாம். இல்லை அப்படின்னா அந்த பாறையில் அந்த கிராஸில் வராங்க இல்லையா. ஸோ அது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் வரலாம். அண்டு இப்போ நம்ம வந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் பளிச்சுன்னு தான் இருக்கேன், அழகாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வந்துட்டு கிளம்பிட்டேன். பேக்கப் பண்ணியாச்சு. அண்டு லக்கேஜ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே மேக்கப் ஐட்டம் தான். இப்போ நம்ம கிளம்பி அப்படியே கொஞ்சம் டயர்டாக அப்படியே காற்று வாக்கில் அப்படியே பார்த்துட்டே போனோம். ஒசூரில் நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு முன்னாடி பஜார் இருக்குது. ஸோ நிறைய டெக்ஸ்டைல்ஸ் பார்த்தேன். அண்ட் ஷாப்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ்லாம் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நியூ ஃபேஷன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் அழகாக இருக்குது. இதுக்காகவே நம்ம ஒரு டைம் வரணுங்க. ஒசூரில் பெங்களூரில் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். பட் ஒசூரில் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இதுக்குன்னு ஒரு நாள் வந்துட்டு நம்ம விலாக் வந்து போடணும். அண்ட் செப்பல் ஷாப்ஸ் அண்ட் மொபைல் ஷாப், கிறிஸ்மஸ் டைம்னால எல்லா இடத்துலையும் சாண்டா கிளாஸ் அண்ட் ஸ்டார்ஸ் இது எல்லாமே இருந்தது. அண்ட் ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ், மொபைல் ஷாப்ஸ், நிறைய ஸ்டோர்ஸ் இருந்தது. சூப்பராக இருந்தது. எனக்கு பிடிச்ச ரெட் ஃபேமிலி அப்படி கலெக்ஷன்ஸ்லாம் அழகாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துட்டே போனேன். ஏன்னா நான் வந்துட்டு ஷாப்பிங் பைத்தியம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் என்னோடய ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா தெரியும். ஸோ எங்கே போனாலும் ஏதாவது வந்துட்டு வாங்கிடணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்து காரில் அப்படியே கிளம்பி அப்படியே மெதுவாக ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். மொபைல் ஷாப்ஸ், ட்ரெஸ் ஷாப்ஸ், கேக் ஷாப், பேக்கரிஸ் அண்ட் கிறிஸ்மஸ்க்கு தேவையான
அந்த திங்ஸ்லாம் வாங்கக்கூடிய ஷாப்ஸ்னு நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. வந்துட்டு இப்போ நம்ம பஸ் ஏறியாச்சு. ஒசூர் டு சேலம் ஏறிட்டேன். அண்ட் எப்பயும் போல் நமக்கு ஃபஸ்ட்டு சீட் கிடச்சிருச்சு. அண்ட் பாட்டு கேட்டுகிட்டே அப்படியே ஜோலியாக வந்துட்டு இருந்தேன். ஆனால் தூங்கலை, பட் தூக்கம் வந்தது. ஃபஸ்ட்டு சீட்டில் இருக்கும், அதனால் தூங்கக்கூடாது அப்படின்னு தூங்கலை. சூப்பரான சாங்ஸ்லாம் அப்படியே கேட்டுகிட்டு அப்படியே ஜோலியாக வந்துட்டு இருந்தேன் ட்ராவல் பண்ணி. வந்துட்டு சேலம் வந்துட்டு அகைன் நான் வந்து திருச்சி பஸ் மாறியிருக்கேன். மாறிட்டு திருப்பி போயிட்டுருக்கோம். மனசுக்கு பிடிச்ச சாங் கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி டேயில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வீடியோலாம் முடிச்சுட்டு ஷூட் பண்ணிட்டு இப்போ நம்ம திருச்சி வந்தாச்சு. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். செம்ம சூப்பராக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் சேட்டாக போய்ப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மனசுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சரி, சி மக்களே, ஆல்